ஹலோ ப்ரோக்ராமர்ஸ், வெல்கம் டு நோகல் கோட்ஸ். இந்த வீடியோவில் ஜேசன் ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஜேசன் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மோங்கோடிபி, லோக்கல் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஜேசன் அப்படிங்கிற அந்த ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஜேசானை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜேசான் லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஜேசான், அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து எப்பவும் போல் இந்த வித் கீவேர்டெல்லாம் யூஸ் பண்ணி ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் டேட்டா டாட் ஜேசான், ஓகேங்களா? ஜேசான் மோடு வந்து ரைட் மோடு, ஏன்னா நம்ம கிரியேட் தானே பண்ண போகிறோம். ஸோ ரைட் மோடு as file. இங்கே வந்து json.dump json.du and dump. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன வேல்யூ இம்போர்ட் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வந்து நம்ம செப்பரேட்டாக கொடுக்கணும். a ஈக்குவல்ஸ் டு இங்கே வந்து நேம், ஓகே, நேம் ஃபஸ்ட்டு இதில் வந்து அருள் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஒரே ஒரு வேல்யூ நம்ம கொடுத்தோம்னா அருள் கமா ஏஜ், ஓகேங்களா? ஏஜ் ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் இடையில கமா கொடுத்துக்கோங்க. ஏஜ் வந்து 23. இந்த மாதிரி 1 கிலோ தான் போடணுமா அப்படின்னு, எந்த மாதிரி தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்து டிக்ஷனரி ஃபைல் எப்படி போடுவீங்க, ஒரு லைன் அப்படியே போடுவீங்க, இந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக போடுவீங்க, அதே மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி போடுறேன். ஸோ டம்புக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு எந்த வேல்யூ இன்செர்ட் பண்ணோம், ஏங்கிற வேல்யூவை இந்த வேரியபிளை நான் இன்செர்ட் பண்ணோம். ஸோ எந்த ஃபைலுக்குள்ளே இன்செர்ட் பண்ணோம், இந்த ஃபைலுக்கு வேணால் நம்ம ஃப்ரேம் மாற்றிக்கலாம், ஐ ஃபைல்னு வச்சுக்கலாம். நான் வந்து அந்த ஐ ஃபைல் அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்குள்ளே நான் அந்த வேல்யூ கொடுக்கணும். ஸோ ஐ ஃபைல் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளே அந்த வேல்யூ கொடுக்கணும். கமா அவ்வளோ ஐ ஃபைல் வேரியபிளுக்குள்ளே. இன்னும் இப்போ நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் காட்டுது. என்ன எரர்? json.dump ஓகே ஃபைல்ஸ். என்ன ஃபைல் காட்டுது? as a dump consider renaming json.py. dump json.py. ஓகே 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 நான் இதை வந்து நேம் மாற்றிக்கிறேன். ஏன்னா ஜேசான் அப்படிங்கிற ஒரு மாடியூல் இருக்கான், ஸோ அதனால நம்ம அந்த பேரை யூஸ் பண்ண முடியாதுன்னு காட்டுது. ஸோ நான் ஜேசான் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட்னு வச்சுக்கிறேன். டெஸ்ட். ஸோ இப்போ நான் பார்ப்போம். இப்போ வந்து எனக்கு கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. நேம் தான் ப்ராப்ளம். ஓகே, இப்போ வந்து எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே data.json கிரியேட் ஆகவே இல்லை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா data.json வந்து நம்ம கிரியேட் ஆகி அதுக்குள்ளே நம்ம போட்ட
வேல்யூஸும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இவ்வளோதான் டம்ப். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரீடு ஜேசான் ஃபைல். ரீட் ஜேசான் ஃபைலுக்கு நம்ம என்ன இது யூஸ் பண்ணுவோம்னா, லோட் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கு. ஸோ அந்த லோடு வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது லோடு, அதாவது ரீட் பண்ண போகிறோம். ஜேசான் ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஜேசான் ஃபைலை ரீட் பண்ணுறது எப்படி? ரீட் RE ஃபர்ஸ்ட் வந்து இந்த வித் கீவேர்டெல்லாம் போட்டு இதை அப்படியே நான் காப்பி பண்ணி கீழே கொடுக்குறேன். நான் அப்படியே காப்பி பண்ணி காப்பி பேஸ்ட். ஓகே, இந்த ஜேசான் டாட் டம்ப்புங்கிற இடத்துல மட்டும் நம்ம வந்து ஜேசான் டாட் லோடு அப்படின்னு மாற்றிக்கணும். லோடு இதை மட்டும் லோடு மாற்றிட்டு இதுக்குள்ள ஐ ஃபைலை பாஸ் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து ஜேசான் வந்து இதாயிரும். பட் ரீட் பண்ணுறதுக்கு எப்போவுமே நான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நான் போட சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ரீடு அப்படின்னு ஒரு வேரியபிளை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ரீட் அப்படிங்கிற வேரியபிளில் இந்த ஐ வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போது பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ வந்து நான் இந்த ரீடோட டைப் என்னன்னு பிரிண்ட் பண்ணுறேன். டைப் ஆஃப் ரீடு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? READ என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து read READ not readable. Why not readable? json.load file. Okay. இது டைப் கொடுக்கூடாது. இப்போ ROAD road, sorry, read. ROAD spelling mistake. What happened? Return load return. ஓகே. நம்ம வந்து பர்மிஷன் மாத்தல, பாத்தீங்களா? பர்மிஷன் மாத்தல. எல்லாமே கரெக்டாக தான் கிரியேட் பண்ணியிருக்கு. அப்புறம் ஒரு கோட் இது வாட் ஹேப்பன்? ஓஹோ, ரீட் பண்ணி நான் ரைட்டுன்னு கொடுத்தோன்னே எம்டி ஃபைல ரைட் பண்ணி விட்டுருச்சு மக்களே. சரி, ஓகே. இதுக்கு நான் அதாவது டேட்டா கிரியேட் பண்ணுறேன். டேட்டா கிரியேட் பண்ணி இதுவே நான் கண்ட்ரோலில் டேட்டாவை கொடுக்குறேன். டேட்டாஸ் எதுவும் இல்லாதனால தான் இங்கே வந்து இந்த எரர் காட்டியிருக்கு. ஸோ டேட்டா இல்லாதனால தான் எரர் ஷோ பண்ணியிருக்கு. இப்போ நம்ம டேட்டா கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி வைப்போம். பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இருக்கிற டேட்டா வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான் ரீட் த டேட்டா. ஸோ ரீட் த டேட்டாவும் சிம்பிள் தான், ரைட் த டேட்டாவும் சிம்பிள் தான், எல்லா டேட்டாஸும் சிம்பிள் தான். நம்ம இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி ஆக்சுவலி ஜேசன் ஃபைல் வந்து ரொம்பவே ஈஸியான ஃபைல். பைத்தானில் நம்ம ஜேசன் ஃபைலுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட். ஸோ
அவ்வளோதான், 3 ஸ்டெப் தான். ரீடு, ரைட்டு, அப்புறம் மல்டிபிள் டேட்டாஸ், அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ மல்டிபிள் டேட்டாஸை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு இன்சர்ட் மல்டிபிள் டேட்டாஸ். எப்போவுமே மல்டிபிள் டேட்டாஸை கொடுக்கும்போது நீங்கள் வந்து இதில் கொடுக்கக்கூடாது, லிஸ்ட் இல்லை டிக்ஷனரியாக கொடுக்கக்கூடாது, லிஸ்ட்டாக தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லிஸ்ட்டு, இது வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ள டிக்ஷனரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைல் எம்டியாக இருக்கட்டும், காப்பி, இதில் போயிட்டு அங்கே மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். சேம் அதே தான், இது இருக்கு இல்லைங்களா, இது இருக்கு இல்லையா, சேம் அதே தான். இதை நான் வந்து அன்கமாண்ட் பண்ணி விட்டுறேன். அன்கமாண்ட். இப்போ வந்து இதில் இருக்கிற டேட்டாஸில் வந்து நான் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன், அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது நான் இந்த எல்லா ஃபைல்ஸும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து இன்ஸ்லைஸ் பண்ணிட்டேன்னா இந்த செட் ஆஃப் கோட் வந்து எனக்கு டம்ப் பண்ணும், இந்த செட் ஆஃப் கோட் வந்து எனக்கு ரீட் பண்ணும். ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு ஒவ்வொரு வேல்யூவும் பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஏல ஃபஸ்ட்டு ரோ மட்டும் எனக்கு பிரிண்ட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இது மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏங்கிறது ஒரு லிஸ்ட்டா, ஸோ ஏ வந்து எனக்கு 0 அப்படிங்கிற இண்டெக்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்ட்டு நான் கொடுத்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா மட்டும் பிரிண்ட் ஆயிடும். பார்த்தீங்களா, எனக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா மட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து எனக்கு ஏ வந்து 2வது வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா எனக்கு 2வது வேல்யூவும் பிரிண்ட் ஆகணும். சாரி நம்ம வந்து இண்டெக்ஸில் வந்து 1ன்னு கொடுத்தோம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூவும் கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து எனக்கு வந்து இதுலயே சப்ல இருக்கக்கூடிய இந்த நேம் அப்படிங்கிற எனக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து அதுக்குள்ள நேம்னு கொடுங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்காக அந்த நேம் மட்டும் என்ன இருக்குமோ அது பிரிண்ட் ஆயிரும். இவ்வளோதான் ஜேசான் ஃபைல்ஸ். ஸோ ஜேசான் ஃபைல்ஸ் வந்து இவ்வளோதான். நம்ம ஃபியூச்சரில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம், எப்படி லோக்கல் டேட்டா பேஸில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஜேசான் ஃபைல்ஸை நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு டைம் நடத்துகிறேன்.